வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து சம்மிக்கி வச்சு ஒரு மோட்டிவ்குள்ளே எப்படி ஃபில் பண்ணலான்ற ஒரு சிம்பிளான வீடியோ தான் பிகினருக்கு. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்துட்டு இங்கே இந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த மோட்டிவ்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ்க்கெல்லாம் அதிகமாக டிசைன் பண்ணியிருப்போம் ஆரி ஒர்க்கில். அதில் வர ஒரு சின்ன போர்ஷன் தான் இங்கே வந்து ஃபில்லிங்காக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த டிப்பில் இருந்து நம்ம சம்மிக்கு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சம்மிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சுயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு ப்ளூ கலரில் சம்மிக்கு எடுத்திருக்கேன். நம்ம வரைஞ்சிருக்கிற அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். அதாவது ஒரு சம்மிக்கு மேலே ஒரு சம்மிக்கு அடுக்கி வச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ வந்து இந்த டிப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சம்மிக்கு லோட் பண்ணி அந்த சம்மிக்கு ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சம்மிக்கு லோட் பண்ணி அடுத்த லாக் போட்டு இந்த மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இதில் வந்துட்டு இந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் பார்க்க நல்லா அந்த ஷார்ப் நல்லா கொண்டு வரும்போது தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லலாம் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரும். இந்த ஷார்ப்பான பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் ஷேப் மாறாமல் இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த டிப்புக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அது வரையுமே நீங்கள் சம்மிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த டிப்புக்கு வைக்கிற சம்மிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுரும் பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இன்னொரு குட்டி லாக் போட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை திருப்பும்போது தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து மாறாமல் கிடைக்கும். நீங்கள் 2 லாக் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சம்மிக்கோட ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே இன்னொரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் போகிறப்ப வழக்கம் போல் நம்ம இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு சம்மிக்கு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இல்லாமல் பார்க்க நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. சேம் வழக்கம் போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. வந்துட்டு இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எண்டு இங்கே வந்து எப்படி முடிக்கணும்னா இந்த மாதிரி சம்மிக்கு லோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சம்மிக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு என் நாட் பண்ணிட வேண்டியது தான். என் நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் லைனில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வரலாம். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளேயே எடுத்து நம்ம லாக் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ இந்த ஷார்ப்பான பாயிண்ட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, 2 சைடில் ஏதாச்சும் ஒரு சைடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே வந்து கோல்டு கலர் சம்மிக்கு எடுத்திருக்கேன். இந்த ஷார்ப்பான எட்ஜஸில் கிளாத் தெரியுது பார்த்தீங்களா, இந்த எண்ட்லேருந்து நம்ம த்ரெட்டில் சம்மிக்கு லோட் பண்ணி சேம் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். சேம் எப்படி நம்ம ஃபஸ்ட் லைன் பண்ணமோ அதே மெத்தடில் தான் நம்ம உள்ளே வர ஃபில்லிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம போட்ட சம்மிக்கு மேலே தான் இன்னொரு சம்மிக்கு வர மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி நம்ம போட்டு வருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட லைனுக்கும் மேலே வர மாதிரி தான் இதை நம்ம போட்டு வருவோம். நம்ம ப்ளூ கலரில் ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு மேலே வர மாதிரி தான் இதை பண்ணணும். கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபில் பண்ணிட்டு வந்தால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷார்ப்பான பாயிண்ட்லேயும் வந்துட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணமோ சேம் அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். ஆப்போசிட் ஷார்ப் எட்ஜஸுக்கு பார்த்தீங்களா இன்னர் லைனில், அங்கேயும் வந்து சேம் அதே மெத்தட்லாம் ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மெத்தடில் தான் நம்ம அங்கேயும் ஸ்டிச் பண்ணி முடிப்போம். மறுபடியும் இந்த ஹோல்ஸ்குள்ளேயே ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய லைனை பார்த்த மாதிரி அடுத்த லாக் ஸ்டிச் அதாவது செயின் போட்டுட்டு சம்மிக்கு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல எப்படி முடிக்கணும்னா சேம் நம்ம எப்படி ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சம்மிக்கிலேயே வந்து ஒரு லாக் போட்டு என் நாட் பண்ணுமோ சேம் அதே மெத்தடில் தான் இந்த கோல்டு லைன் வர இடத்துலையும் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து போட்டு இப்போ சம்மிக்கு லோட் பண்ணி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க சம்மிக்கு ஹோல்ஸ்குள்ளேயே நம்ம நாட் பண்ணி எடுத்துடலாம். அது நாட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வழக்கம் போல் போடுவோம் பார்த்திங்களா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சம்மிக்குள்ளே நம்ம ஒரு செயினை போட்டுட்டு டைரெக்டாக நம்ம அந்த கிளாத்தில் வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம நாட்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபில்லிங் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாகிட்டு வந்துருக்குங்களா. இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. இது ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம சேம் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கிளாத்து தெரியாத அளவுக்கு சம்மிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் என் நாட் பண்ண வேண்டியது தான். இந்த ஃபில்லிங் வந்து பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வரைஞ்சி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கை கற்றுக்கலாம்.